பல கோடி ரூபாய் பெறுமதியான படகுகள் வந்து சேதமாயிருக்கு, உள்ளாவே சேதமாயிருக்கு. இது 40 லட்சம் பெறுமதியான வள்ளத்துல இந்த புயலால மிஞ்சினது. இப்போத சந்த நிலப்படி பார்க்க போனா 30 லட்சம் ரூபாய் கிட்ட இருக்கு. நீங்க சொல்றது 17 வள்ளத்துக்கிட்ட சேதமாயிருக்குன்னா ஒவ்வொரு வள்ளத்துக்கும் மண்ணளவா சுமார் ஒரு 6 லட்சம் 7 லட்சம் ரூபாய் இப்ப சேதமாயிருக்கு ஒவ்வொரு வள்ளத்துக்கும். சங்கட சங்கங்களாக கொண்டே மனு கொடுத்து கூட ஏன் இதன்னு கூட அங்க வந்து எட்டி கூட பார்த்ததில்லை, இது வரைக்கும் இல்லை. உடனே அடுத்த நிமிடம் வந்து கடத்தன அமைச்சர் வந்து உடனே எல்லாம் பார்வையிட்டு போய் எங்கள் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராஜு. நாங்கள் இப்ப நிக்கிற இடம் வல்வெட்டித்துறை. வல்வெட்டித்துறையில அதிகளவான புயல் காத்து காரணமாக அதிகளவான வள்ளங்கள் சேதமடைந்தது. கிட்டத்தட்ட 40-50 லட்சத்துக்கு மேற்பட்ட பெருமதியான வள்ளங்கள் சேதத்துக்கு உட்பட்டிருக்கின்றது. இப்போ அதை விட என்ன ஒரு விஷயம் என்னன்னா, கிட்டத்தட்ட ஒரு அன்னையோரால் சொல்லியிருந்தா இந்த வள்ளம் 20 லட்சம் ரூபாய்க்கு மேற்பட்ட ஒரு பெருமதி வரும். அந்த காத்தால சேதமடைஞ்சு 20 லட்சம் பெருமதியான அந்த வள்ளத்துல மிஞ்சின அது ஒரு துண்டு பலகுதான். உண்மையாவே அது ஒரு வேதனைக்குரிய விடயம். அதன் உரிமையாளர் நிறைய கவலைப்பட்டதாக அந்த கூறியிருந்தார். அவர்களுடைய தொழில் பாதிக்கப்பட்டிருக்கு. அதோட கிட்டத்தட்ட 34-35 வள்ளங்கள் இந்த புயல் காத்தினால் சேதமடைந்து கரையொதுக்கப்பட்டிருக்கிறது. அவங்களால அதிகளவு நேரம் செலவழித்து ஓரளவு அதை கட்டுப்படுத்தி இப்ப கட்டி வச்சுக்கிறாங்க. அதோட இன்னொரு நல்ல விடயம் ஒன்று, அமைச்சர் சந்திரசேகர் அவர்கள் வந்து இவர்களோட கலந்துரையாடி இதுக்கான தீர்மானம் ஒன்று கொடுத்திருக்கிறார். நான் இந்த வள்ளங்களை கட்டி வைப்பதற்கான ஒழுங்குமுறை செய்து தரப்போறதாகவும், அப்ப இது சம்பந்தமாக என்ன நடந்தது, என்ன மாதிரி நிறைய படகுகள் பாதிப்புள்ளாகி நடந்தது, என்ன நடந்ததோ தெளிவாக ஒரு அன்னவராளங்களுக்கு ஒரு காணொலி மூலம் தந்திருக்கின்றார். இதுதான் அந்த வல்வெட்டித்துறையில காத்தால வள்ளம் எல்லாமே சேதமானது. அது எல்லாமே கரையொதுங்கி அதுக்கான ஏற்பாடுகள் செய்து கயிறுகள் கட்டி கொடுத்துருக்கதான் பார்க்க முடியும். ஐயாக்கள்லாம் அதுக்கான ஏற்பாடுகள் செய்து வந்துருக்காங்க. எல்லாம் கயிறுலாம் கட்டி அங்கே கணக்கம் வள்ளம் எல்லாம் கயிறுலாம் கட்டியிருக்கு. சரியான காத்து பாருங்க, அலைய பாருங்க. ஐயா வேற இடத்துல வைக்கணும். வள்ளங்களை காரணம் பாருங்க. என்ன காட்டம் ஒரே காத்தா கிடக்கு. என்ன என்ன நடந்தது? சேதம் இந்தியால வந்து எல்லாம் அலையோட வந்து சேதமாயிட்டு. தங்களோட வள்ளங்கள் எல்லாமே ஒழுங்குபடுத்தி வேலை செய்து நிற்கிறாங்க. பாருங்க, இதே வள்ளமண்டா இப்படித்தான். சரியா, இதுதான் காத்தடிச்சு கூட இந்த எப்படி இருக்குன்னா முழுசா இந்த வண்ணம் ஃபுல்லாவே உடைஞ்சு சேதம் ஆயிடுச்சு. பாருங்க, அவ்வளோ ஒரு கஷ்டமான சூழ்நிலை இந்த காத்தால பாருங்க. அதோட நிறைய வள்ளங்கள் சேதமாயிருக்கு. நான் அதை உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. இதுக்கெல்லாம் நிறைய கரை ஒதுங்கி இருக்குது. இப்போதைக்கு ஓரளவு அவங்க கரை ஒதுங்கி கட்டி வச்சிருக்கு. இப்ப அதோட இந்த காணொலிக்கு பிறகு பாருங்க ஒரு அண்ணா இது சம்பந்தமான தகுந்த விளக்கம் உங்களுக்கு தருவேன். வள்ளங்கள் எல்லாம் தான் சேதமா இருக்கு பாருங்க. இதை பாருங்க, எல்லாம் சொல்லி இருக்குது பாருங்க. எப்படி இருக்குது எல்லாமே உடைக்க பண்ணியிருக்குது. அங்காலயம் சில வள்ளங்கள் கட்டிருக்கு. ஆனால் அது தொழிலுக்கு போறேன் நான் தெளிவாக சொன்னோம். இது எல்லாமே தொழிலுக்கு போற வள்ளங்கள். இப்போதைக்கு இது எல்லாமே திருப்பி எடுக்கிறது கிட்டத்தட்ட பெரிய தொகை வேணுமென்று சொல்றது. அதால் தங்களோட 4 மாச வருமானங்கள்
அண்ணா வணக்கம். வணக்கம். ஆனால் இந்த இடத்துல பேர் என்னன்னா வல்லடுத்துறை ரேவடி உல்லாசகர். இப்போ வல்வெட்டித்துறையில் நேற்றிலேருந்து அதிகளவான இந்த வடமராட்சி சைட் முழுக்க அதிகளவான காற்று. இப்போ இந்த நிலைமை இந்த மாதிரி இருக்கு. நிலைமை சொல்லப்போனா கவலைக்கிடம் தான். என்னன்னு சொன்னால் அன்றன்று வாழ்வாரம் செய்கிற களத்தொழிலாளர் அவ்வளவு பேருமே பாதிக்கப்பட்டு இருக்கிறாங்க. அதில் வந்து கிட்டத்தட்ட இப்போ பல கோடி ரூபாய் பெறுமதியான படகுகள் வந்து சேதமாயிட்டு ஃபுல்லாகவே சேதமாயிட்டு. இது எப்போ நேற்று நடந்தது? நேற்று சரியாக ஒரு 7 மணிக்கு தொடங்கின இந்த இதெல்லாம் அடுக்கி கொண்டு வரப்பட்டது. இப்போதான் இப்போ ஒரு அரை மணி நேரத்துக்கு முதல் தான் எல்லா தொழிலாளியும் வீடு சொன்னாங்க. அது வரைக்கும் நேற்று இரவு நின்றவங்க ஒவ்வொரு வல்லமா உடைஞ்சு கரையை வர இழுத்து கொண்டு வந்துருக்காங்க. அப்போ இது காத்து மூலம் தான் நடந்தது. இப்போ இந்த காத்து இதுக்கு முதல் நீங்க இப்படி விஷயங்கள் செய்தாங்க, இதுக்கு முதல்ல எல்லாம் நடக்கலையா? சுனாமிக்கு இதை விட பெரிய சேதங்கள்லாம் வந்தது. அதுக்கு பிறகும் இப்படி வள்ளங்கள் அறந்து வந்தது. ஒழுங்கான எங்களுக்குரிய வள்ளங்கள் கட்டுறதுக்குரிய அணைக்கட்டுகள் இல்லை. அதால வந்துதான் இந்த வள்ளங்கள் இவ்வளவு கோடிக்கணக்கான இழப்பீடு நடந்த காரணம் அந்த ஒன்று. இப்போ நீங்கள் வல்லம் இப்போ நேற்று இரவிலேருந்து நடந்தாண்டா இஞ்ச ரெண்டு இப்போ எல்லாருமே என்ன ஏற்பாடுகள் செய்த நீங்கள் இப்போ அதை என்ன மாதிரி செய்த நீங்கள்? எந்த தொழில் இந்த தொழில் பார்க்காம அனைத்து தொழிலாளர்களும் வந்து எல்லாரோட வள்ளங்களையும் மேல இழுத்து வச்சிருக்கோம். இழுத்து இப்ப நீங்க என்ன இந்த சைட்டை கட்டி இருக்கா? மேல இழுத்து கட்டையில மேல இழுத்து விட்டுருக்கோம். இனி இந்த தண்ணி வந்து படகுகளை சேதப்படுத்தாத அளவுக்கு நாங்க இழுத்து வச்சிருக்கிறோம். நார்மலா இப்ப இருக்கிற சூழ்நிலையில ஒரு வல்லம் செய்யறது முடியும் காசு. கிட்டத்தட்ட இப்ப இருக்கிற வல்லம் வந்து எங்களுக்கு ஒரு 30 லட்சம் ரூபாய் பெருமையான வல்லம். கிட்டத்தட்ட இது 50 வருஷமா கொம்பனில இருந்து வந்து 50 வருஷத்துக்கு பிறகு வைத்து இருக்கிற வல்லங்கள் தான் இது வந்து இப்ப சந்த நிலப்படி பார்க்க போனா 30 லட்சம் ரூபாய் கிட்ட இருக்கு. நீங்க சொல்றது புதுசா செய்யறது சொன்னா இப்ப கோடி ரூபாய் கிட்ட வருது. இப்ப இது 50 வருஷத்துக்கு முதல் செய்த வள்ளங்கள்லாம் இப்ப நாங்க பாவிச்சு கொண்டிருக்கிற வள்ளங்கள். கிட்டத்தட்ட பழைய உங்களோட தொழில் நாங்க அப்படியே மெயின பண்ணி வச்சிருக்கோம். இப்ப ஒரு எத்தனை பேர் வல்லம் சேதமா இல்ல? இப்ப கிட்டத்தட்ட 17 வள்ளத்துக்கு கிட்ட சேதமா இருக்குன்னா ஒவ்வொரு வள்ளத்துக்கும் மண்ணளவா சுமார் ஒரு 6 லட்சம் 7 லட்சம் ரூபாய் இப்ப சேதமா இருக்கு ஒவ்வொரு வள்ளத்துக்கும். இப்ப இந்த 6 லட்சம் செலவு என்ன மாதிரி நீங்க ஈடு செய்து என்ன மாதிரி இந்த அரசாங்கம் எங்களுக்கு தரப்போறது இல்லைன்னா, ஆனா உடனே அடுத்த நிமிடம் வந்து கடத்தல் அமைச்சர் வந்து உடனே எல்லாம் பார்வையிட்டு போய் எங்களுக்குரிய அணைக்கட்டல் செய்து தருவோம் கட்டி தருவோம்னு சொல்லி அவர் வந்து எங்களுக்குரிய இதொன்று தந்துட்டு போயிருக்கார். நம்பிக்கைக்குரிய இதை தந்துட்டு போயிருக்கிறார். இதுவரைக்கும் எந்த ஒரு அரசாங்கத்திலையும் ஒரு கடத்தல் அமைச்சர் வந்து இதுவரைக்கும் வந்து நேரடியாக எங்களோட வந்து தொடர்பு கொண்டதில்லை. இவர் உடனே நாங்கள் கால் பண்ணி ஒரு 20 நிமிஷத்துல அவர் தன்னுடைய முக்கியமான வேலையில விட்டு வந்து அவர் பார்வையிட்டு போனோம். இப்ப நீங்க சொல்றது இப்ப இன்றைக்கு நடந்த விஷயம். இப்ப இதுக்கு முதல் இதே மாதிரி நிறைய அழிவுகள் வரைக்கும் முன்னுக்கு இருந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் யாராவது இதை வந்து பார்வையிட்டு யாருமே வரையில. நாங்களே போய்கொண்டே சங்கங்களாக கொண்டே மனு கொடுத்து கூட ஏன் இதன்னு கூட அங்க வந்து எட்டி கூட பார்த்ததில்லை. இதுவரைக்கும் இல்லை. எந்த ஒரு அரசாங்கத்துல இதுவரைக்கும் இல்லை. இந்த அரசாங்கத்துல மட்டும்தான் ஒரு எம்பி ஒரு அமைச்சர் விட அவர் ஒரு நல்ல நண்பன் மாதிரி வந்து எல்லாரோடையும் பார்த்து அவங்களோட துன்பத்தை பார்த்துட்டு போனார். இது நீங்க நேற்று இடவுல இருந்து இந்த பிரச்சனையோட இதோட நிக்கிறீங்களா? நிக்கிறோம், இன்னும் வீட்டா போயிடுவாங்க. அப்ப பிரச்சனை தெரிஞ்ச கையோட நீங்க காலையில என்ன நேரம் நீங்க அவங்களோட அமைச்சர் சந்திரசேகர் அவர் என்ன நேரம் தொடர்பு பண்ணீங்க? அவர் வந்து கிட்டத்தட்ட நாங்க ஒரு 9:20 போல கால் பண்ணினாங்க. ரொம்ப 9:45 10 மணிக்குள்ள எல்லாம் ஆள் வந்துட்டு. அப்ப வந்து அமைச்சர் சந்திரசேகர் அவர் வந்த பிறகு உங்களை எல்லாரையும் சந்திச்சு என்ன நடைமுறை என்ன விடயம் கதைச்சுன்னு ஒரு தெளிவா சொல்லுங்க. நாங்க வந்து எங்கள்ட்ட இந்த படகுகளுக்கு சேதம் வர காரணம் வந்து எங்களுக்குரிய அணைக்கட்டு இல்லை. அதாவது கடல் அலைகளை வந்து முறிஞ்சு தள்ளுற கட் பண்றதுக்குரிய அணைக்கட்டல் இல்லை. அதாவது வேற துறையில வந்து கட்டி கொடுத்துருக்கிற மாதிரி எங்களுக்குரிய அணைக்கட்டு தேவை. அப்ப அதை கேட்டுறாங்க. அவர் கண்டிப்பா உங்களுக்கு இந்த ஒரு அணைக்கட்டு நாங்க செய்தோம்ன்ற ஒரு வாக்கு வந்து தந்துட்டு போயிருக்கு. உத்தரவாதம் தந்தவர் என்ன மாதிரி எப்ப செய்து அந்த எங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. என்று சொன்னா இதுவரைக்கும் எந்த ஒரு அமைச்சரும் கடத்துறை அமைச்சரும் வந்து எங்களை துக்கம் வந்து விசாரிச்சது இல்லை. இதுவரைக்கும் நடக்கலாம் உண்டு. இவர் வந்து எங்களோட தோல் போட்டு எங்களோட துன்பத்தை கண் முன்னாவே பார்த்துட்டு சென்றபடியா எங்களுக்கு ஒரு மனதில் நல்ல ஒரு நம்பிக்கை இருக்கு. கண்டிப்பா இந்த ஒரு மாற்றம் பெறணும். அப்ப நீங்க என்ன சொல்ல வாரீங்க? இப்ப இருக்கிற அரசாங்கம் உங்களுக்கு ஓகேன்னு சொல்ல வாரீங்களா? மாற்றம் நிறைய இருக்கு. உங்களுக்கே தெரியும், எல்லாருக்குமே தெரியும், மக்கள் எல்லாருக்குமே தெரியும். மற்ற நிகழ்ச்சிகள் எல்லாத்தையும் பார்க்க உங்களுக்கு முதல் இருந்த அரசாங்கத்துக்கும் இப்ப இருக்கிற அரசாங்கத்துக்கும் எவ்வளவோ வித்தியாசம் இருக்கு. அந்த கதை கேட்க என்ன மாதிரி எல்லாருடைய சாதாரணமா கதைச்சு ஒரு சாதாரணமா இருப்பாங்க. ஒரே ஒரு வாகனத்துல வந்து எந்த ஒரு போலீஸ் பாதுகாப்பும் இல்லை. எங்களை தொழிலாளியை அவரோட வாகனத்துல ஏற்றி கொண்டு போய் எல்லா இடமும் பார்த்தாரு.
எங்களோட ஒரு தொழிலாளியை கூட்டிக் கொண்டு போய் எல்லா இங்கேயும் பள்ளங்கள் நிற்கிது, அங்காலயம் பள்ளங்கள் நிற்கிது, அங்காலயம் போட்டுகள் எல்லாம் கட்டி வச்சுக்காங்க. எல்லா துறையையும் பார்த்து கொண்டு போனேன். நாங்கள் கால் பண்ணி 20-25 நிமிஷமும் இல்லை வச்சு தனது முக்கியமான வேலையில் எவ்வளோ 1000 வேலைகள் இருந்திருக்கும் அதெல்லாம் விட்டு போட்டு அவர் வந்து. ஓ அப்போ சரி, இப்போ இனியும் கொஞ்சம் இன்றைக்கெல்லாம் காற்று கூட போகுதுன்னு சொல்கிறாங்க தானே. இப்போ நீங்கள் அது இனியும் திரும்ப இந்த பிரச்சனை இப்போ வராதா? இப்போ நிற்கிறதுனா 3 வல்லம் தான் இப்போ தண்ணி மட்டத்தில் நிற்கிது. அதுக்குரிய பாதுகாப்பை நாங்கள் முடிஞ்ச அளவுக்கு கொடுத்து வச்சிருக்கோம். இப்போ இனி வரப்போகிற காற்றை பார்த்து தான் அவையிலும் இழுக்கிறவங்களுக்கு இடம் இல்லையா? இப்போ அந்த 3 வல்லம் இப்போவும் இழுக்கலாம் பிரச்சனையில், ஆனால் இழுக்கிறதுக்கு நம்மளுக்கு இடம் இல்லை. நீங்கள் வீடியோவில் பார்த்தா தெரிஞ்சிருக்கும். மற்றது ஒரு வல்லங்களையும் பார்த்தா தெரியும். கிட்டத்தட்ட ஒரு வல்லம் வந்து துண்டரே இல்லை, ஒரு வல்லம் வந்து துப்புரவா இல்லை. ஒரு வல்லம் அந்த இடத்துல கட்டுப்பட்ட இடத்துல இருந்து ஒரு பாகத்தில் அந்த பாவம் மட்டும் தான் நாங்கள் எடுத்துருக்கோம். இப்பெல்லாம் அடிச்சு விடப்பட்டது. அப்போ நீங்கள் அது அந்த நேரம் நீங்கள் இதில் இல்லையா? இல்லை நாங்கள் எல்லாம் நின்றுனாங்க. அந்த டைம் எங்களால் கண்ட்ரோல் பண்ணலாம். அவ்வளவு ஆக்ரோஷமா கடல் எழும்போது அப்போ அதெல்லாம் உங்களை கண்ட்ரோல் எங்களால் நின்ற ஒரு கிட்டத்தட்ட 100-110 பேர் இருந்தாங்க. ஆறாலுமே கண்ட்ரோல் பண்ணலாம். கடல்ற நீருக்கு மத்தியில எங்கட எந்த பலமும் செல்லாது. நீங்கள் வேற என்ன வாகனம் வந்த ஒழுங்குபடுத்தி இழுத்த இன்னொன்று குளத்தையும் ஒரு பைக்கை வச்சு தான் நாங்கள் இழுக்கிறோம். அதான் இழுக்கலாம். அதான் பைக்கை வச்சு நாங்கள் எங்களுக்கு ஆசல் கொடுத்து நாங்கள் இழுக்கலாம். இந்த நேரம் எல்லாரும் ஒன்று கூடி போட்டி இல்லாமல் செய்திருக்கிறீங்க. இல்லை கடத்தொழிலை பொறுத்தளவுக்கு நாங்கள் கரையில வந்து எவ்வளவும் பலம் கூறிக்கொள்ளலாம். கடலை பொறுத்தளவுக்கு எல்லாருமே ஒன்றுதான். எல்லாருமே ஒரே சகோதரம் பண்ற மட்டும்தான் எங்க கடத்தொழிலாளர்களுக்கு இருக்கு. அதால வந்து இது எந்த வல்லம், இது உந்த வல்லம், அவங்களுடைய அந்த இதெல்லாம் இல்லை. இது எங்கட அப்படின்ற ஒரு கோட்பாடுலாம் வந்து எல்லாருமே இரவோட இரவா நின்று தெரிஞ்சவங்க தெரியாதவங்க சோடாவங்க தண்ணியல் சாப்பாடுகள் டீயல் அதில் எல்லாமே குளத்து ஒத்துழைப்பு தந்து தான் இந்த குளத்துக்கு காப்பாற்ற முடிஞ்சது. இல்லைன்னு சொன்னா இன்னொரு 1 மணி நேரம் வைக்கணும்னா இதுல 34 வருடத்துல ஒரு வல்லமே நாங்கள் இதை எடுத்துருக்கோம். இப்ப காத்தல் குறைய விட்டு திருப்பி நீங்க தொழிலுக்கு போவீங்க தானே? அன்றாடம் போய்கொண்டிருந்த வல்லங்க. இது போன 2 நாளைக்கு முதல் தொழில் போய்கொண்டிருந்த நீர் தாக்கத்துக்காக, புயல் தாக்கத்துக்காக 2 நாள் நாங்கள் கட்டி வச்சிருக்கோம். பழமையான வேலைகள் நடந்தது. இப்ப இந்த புயலால மட்டும் நிறுத்தப்பட்டு ஒவ்வொரு நாளும் 50,000-50,000 தொழில் செய்து கொண்டு வந்த வல்லங்கள்லாம் இந்த வல்லங்கள். இந்த நிற்கிற அவ்வளோ வல்லம் தொழில் போகணும். இந்த 3 வல்லம் டேங்க் போட்டு எல்லாம் தவிர மற்ற எல்லா வல்லமே போய்த்தாங்க. அப்ப இப்ப இன்னைக்கு காத்து குறைஞ்சதுக்கு பிறகு எல்லா வல்லமே சேதமாயிடுச்சு. இப்ப அதாவது கிட்டத்தட்ட ஒரு பள்ளம் செய்யறோம்னு சொன்னா எங்களுக்கு 6 லட்சம் ரூபாய். இப்ப உங்களுக்கு அமைச்சர் சொன்னது வல்லத்தை ஒழுங்கான இடத்துல நிப்பாட்டி வைக்கிறதுக்கான ஏற்பாடு செய்ய போறாரா இல்ல வல்லத்தை திருத்தி தர போறாரா? இல்ல திருத்தி தர பத்தி நாங்களும் கேட்கல. ஏன்னு சொன்னா இப்ப அரசாங்கம் இருக்கிற நிலப்பாட்டுகளை வந்து நாங்க இதை கேட்கல. ஏன்னா அரசாங்கத்திட்டே நிதி இல்லை. நீங்க கேட்டிருக்கலாம் தானே? இல்ல கேட்டிருந்தாலும் அவ்வளவுக்கு தரப்போறது இல்லைன்னா அது எங்களுக்கு வடிவா தெரியும். எங்களுக்கு தேவை எங்களோட அணைக்கட்டை நீட்டா தந்தா நாங்க எங்களோட பொருளை நாங்க பாதுகாத்துக் கொள்வோம் தான் நாங்க கேட்டிருந்தாங்க. அந்த அடிப்படையில தான் அவர் வந்து எங்களுக்கு ஒரு பாக்கியம் தந்துட்டு போனவர் நாங்க கண்டிப்பா செய்திருக்கோம். அப்ப சரி, இப்ப நீங்க இது எல்லாமே சரி. அப்ப இனி இப்ப எவ்வளவு பேரும் தொழில் செய்யறேன்னா என்ன தனிப்பட்ட ரீதியா திருத்தி செய்யணுமே இல்லை என்ன மாதிரி? தனிப்பட்ட ரீதியா தான். தனிப்பட்ட இப்ப எந்த வாகனம் எந்த வல்லம்னு சொன்னா எந்த படகுன்னு சொன்னா நான் தான் என்ன செய்யும். உண்மையாவே அது ஒரு கஷ்டம். என்ன சரியான வாழ்வாதாரம் இல்லை. இப்ப இனி நாங்க இது திருத்தி நாங்க இது வரைக்கும் கிட்டத்தட்ட எங்களுக்கு ஒரு 3-4 மாசம் தொழில் இல்லை. இப்போ ஒரு வல்லத்துல வந்து 4 பேர் தொழில் போடுறாங்க. யோசிச்சுவாங்க 34 வல்லத்திலையும் போற தொழிலாளிக்கு வாழ்வாதாரம் இல்லை. அப்ப அதுக்கான வேற எந்த ஒரு உதவியும் நீங்க அமைச்சர் நிறுவனம் ஏதாவது ஒன்று எங்களுக்கு உதவி செய்துதான் ஆகணும். நாங்கள் அமைச்சர்கிட்டையும் கேட்டு நாங்கள் எங்களை தொழிலாளிகளுக்காவது எங்களுக்கு உதவி செய்ய தான் செய்யறோம்னு சொல்லியிருக்கு. அப்போ இதே மாதிரியான சூழ்நிலை நடக்க முதல் நீங்கள் சொன்னீங்க இந்த ஒரு பாராளுமன்ற உறுப்பினரும் வரையிலேண்டு. ஆனால் வேறு ஏதாவது நிதி நிறுவனங்கள் வந்து உங்களுக்கு உதவியை செய்திருக்கிறாங்களா? இல்லைண்ணா இப்போ கிட்டடையில் இப்போ கிட்டத்தட்ட ஒரு கிழமைக்கு முதல் எங்கள்கிட்ட 2 சங்கங்கள் இருக்கு. 2 சங்கங்கள்லையும் வந்து அந்த அரிசி கொடுத்துருந்தாங்க. 10 கிலோ தொழிலாளிக்கு அரிசி கொடுத்துருந்தாங்க. அதுக்கும் எல்லாத்தையும் உங்களுக்கு கேட்டிருந்தா தெரிஞ்சிருக்கும். அந்த அரிசியும் பழைய அரசாங்கத்துக்கு கொடுக்கப்பட்ட அரிசி தான் இப்போ இருந்த அரிசியை எங்களுக்கு தந்திருக்காங்க. மற்றபடி எங்களுக்கு எந்த ஒரு அரசு இதுவும் குறைந்தது. மற்ற இடங்கள்ல எங்களுக்கு போட்டியாக வந்து மற்ற இடங்கள்ல இந்த அணைக்கட்டையில கட்டி கொடுத்தாங்க மொழியில வல்வெட்டுத்துறை அவங்க ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. என்ன இருக்கான்றது தெரியாது. ஏன்னா வல்வெட்டுத்துறை வசதியான ஆக்கலாம். வல்வெட்டுத்துறை வசதி உண்டு இல்லைன்னா நீங்க இந்த கையில பார்த்து உங்களுக்கு விலங்கு தடையை பார்த்தீங்கன்னா வேலை கஷ்டம் தானே. எங்களோட வாழ்வாதாரமே இந்த கடல் தானே. வேற எந்த தொழிலும் நாங்க செய்யல. நாங்க நம்பியிருக்கிற இந்த கடல் தாயை மட்டும்தான். இறுதியா ஒரே ஒரு கேள்வி, அமைச்சர் மற்றது இப்பத்தியான அரசாங்கம் ரெண்டுமே உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு எதிர்காலம் தரும் நீங்க நம்புறீங்க? அதான் உங்களுடைய கருத்தை நான் நினைக்கிறேன்.
வேற இப்போதைய அரசாங்கத்தை பற்றி ஏதாவது நீங்கள் சொல்ல விரும்பினா? அரசாங்கம் இதே அரசாங்கம் எங்களுக்கு இருந்ததுன்னு சொன்னா எங்களை வாழ்வாதாரங்கள் இன்னும் மேல மேல போக மாட்ட நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. என்று சொன்னா இந்த கடற்குறை அமைச்சர் எங்களுக்கு நாங்கள் நம்பி இருக்கிற இந்த கடல் தானே அந்த கடலுக்குரிய அமைச்சர் தான் எங்களுக்கு தேவையானவர். அவர் வந்து எங்களோட ஒரு நண்பன் மாதிரி தான் வந்து ஒரு சொல் ஒரு எந்த ஒரு பந்தாவும் இல்லை, ஒரு நோமலா அவர் தந்த இதுக்கு வந்தார். ஒரு மற்ற அமைச்சர் வர்ற மாதிரிக்கு ஒரு பொலிஸ் பாதுகாப்பு இல்லை 2 வாகனத்தோடைய அப்படி எதுவுமே வேற இல்லை. இதுக்கு முதல் பச்சையா நான் சொல்ல போறேன்னு சொன்னா டக்ளஸ் தேவானந்தா எல்லாம் ஒரு பக்கத்துல கூட நாங்க போயிடாது, ஒரு பக்கத்துல கூட நாங்க கதைக்கல. அப்படி இருந்தா இவர் வந்து எங்களுக்கு இதுல இருந்து அவ்வளவு 108 பேருக்கும் தெரியும், எல்லாம் வேலையை செய்வது எல்லாருக்குமே தெரியும். எல்லாரோடையும் சகஜமா ஒரு நன்மனா வந்துட்டு போகணும். வந்து அவர் எங்களுடைய கவலைகளை கண்ணீரை துளைச்சிட்டு போயிருக்கு. அவர் வந்தது அவர் எங்களுக்கு செய்கிறாரோ செய்யலையோ அது வேற விஷயம். ஆனா அந்த அவருடைய பதவிக்கு அவர் இந்த இடத்துல வந்துட்டு போனது எங்களை எல்லாருக்குமே பெரிய ஒரு சந்தோஷம். கிட்டத்தட்ட இப்படி ஒரு வட்டம் தான், இந்த ஒரு 25 மாதிரியான வட்டம் தான். அதில் இந்த பார்க்க தெரியும் ஒரு பாகம் மட்டும்தான் அதில் இருக்கு. என்ன ஒரு பள்ளம் செய்யறதுக்கு இவ்வளோ மாசம் முடியுமா? இல்லைண்ணா, இது வந்து நாங்கள் அதாவது 50 வருஷத்துக்கு முதல் பொம்மனிலேருந்து கொண்டு இந்த வட்டத்தை நாங்கள் மெயின் பண்ணி கொடுத்தோம். இதில் இப்போத்த சந்தை நிலப்படி கிட்டத்தட்ட 30 லட்சம் ரூபாய் வருது. பெரிய விஷயம் என்ன கூட தொழில் எல்லாமே. அதெல்லாம் ஒரு ரூபாய் கூட இல்லை அந்த வள்ளத்துல, ஒரு ரூபாய் கூட. அது ஆட்ட வல்லம் அது எங்கட சகோதரர் அவர் இங்க வந்து என்ன அவருடைய நிலை பாட என்ன சொல்லலாம். தொழிலாளி மனநிலை தெரியும் எப்படி இந்த விஷயம் அமைச்சது தெரியுமில்ல. அவர் வந்து எல்லாம் கண் பார்த்துட்டு தான் எல்லாம் பார்த்து 2 கன நேரமா பார்த்துட்டு தான் போறேன்.